யார் வேணாலும் எவ்வளவு விலை கொடுத்தனாலும் கேமராவை வாங்கி வச்சுக்கலாம். ஆனா என்ன கேமரா வச்சிருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது. அதுல எடுக்கிற அந்த போட்டோ தான் மேட்ரு. என்னதான் வெள்ளைக்காரங்க அவங்களுடைய சுய லாபத்துக்காக இந்தியாவுக்கு கேமராவை கொண்டு வந்தாலும் நம்ம ஊர்ல இருந்த பெரிய தலைக்கட்டுங்களாம் அந்த கேமராவை வாங்கி பயன்படுத்த தான் செஞ்சாங்க. அப்படி அந்த நேரத்துலதான் இந்த போட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு கலையவும் இந்தியால விதை போட்டு வேர்விட ஆரம்பிச்சது. அப்படி நம்ம ஊர்ல பிறந்த அந்த ஒரு புகைப்பட கலைஞனை பத்தி தான் ஒரு சின்ன ஃபீல் குட் வீடியோ. வாங்க இப்ப வீடியோ பிள்ளைக்க போயிடலாம். பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிருங்க. வெள்ளைக்காரங்க இருந்த காலத்துலதான் இந்தியால கேமராங்கிறது வந்ததா சொல்லப்படுது. அவங்க ஏன் இங்க கேமராவை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய துரைமார்களை போட்டோ எடுக்கிறதுக்காகவும் அவங்களுடைய இந்த ஆட்சி முறைய போட்டோ எடுக்கிறதுக்காகவும் இங்க இருந்த வளங்களை படம் பிடிச்சிட்டு போய் அவங்க ஊர்ல அதை காமிக்கிறதுக்காகவும் தான் இந்த கேமரா அப்படிங்கிறத அவங்க கொண்டு வந்ததா சொல்லப்படுது. என்னதான் அவங்க இங்க கேமராவை கொண்டு வந்தாலும் நம்ம ஊர் ஆளுங்களை மாதிரி அவ்வளவு அழகா படம் பிடிக்கவே முடியாது. நம்ம ஊர்ல இருக்கிற அந்த வாசனை, நம்ம ஊருக்கான அந்த சாதனை, நாம படுற வேதனை, இது எல்லாத்தையும் பத்தியுமே நமக்கு தான் வரும் அந்த யோசனை. அதனாலதான் நம்ம ஊர் ஆளுங்களை மாதிரி படம் பிடிக்கவே முடியாது. அந்த காலத்துல இந்தியால எடுக்கிறப்படுற அந்த புகைப்படங்களுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த இந்திய மண்ணுல ஒரு போட்டோகிராஃபர் பிறக்கிறாரு. அவர் பேரு தான் ரகுராய். ரகுராய் அவர்கள் சின்ன வயசுல இருந்தே போட்டோகிராஃபி கத்துக்கிட்டு ஒரு முறைப்படி அதை கத்துக்கிட்டு பிறகு அதுக்கான கேமரா முதலிய கருவிகள் வாங்கி அதை பிளான் பண்ணி ஒவ்வொரு ஷாட்டா எடுத்தாரு அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. அவர் திட்டம் போட்டு போட்டோகிராஃபிக்குள்ள வரல. அது காலத்தால நடந்த ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். ரகுராயும் அவருடைய நண்பரும் ஒரு நாள் கிராமத்துக்கு போறாங்க. அங்க ஏன் போறாங்க அப்படின்னா அங்க போட்டோ எடுக்கிறதுக்காக போறாங்க. ரகுராயினுடைய நண்பர் அங்க விளையாடிட்டு இருந்த ஒரு சிறுவர்களை போட்டோ எடுக்கிறாரு. பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ரகுராய் அவர்கள் என்கிட்ட கேமரா தந்தா நான் கூட தான் இப்படி எடுப்பேன் அப்படின்னு சொல்ல அந்த நண்பர் ரகுராய் கிட்ட கேமராவை கொடுக்கிறாரு. உடனே ரகுராய் அவர்களும் போட்டோ எடுக்கிறாரு. ஆனா விளையாடிட்டு இருந்த அந்த சிறுவர்களை அவர் போட்டோ எடுக்கல. பக்கத்துல மேஞ்சிட்டு இருந்த கழுதைய போட்டோ எடுக்கிறாருங்க. அந்த கழுதையினுடைய முகத்துக்கு பக்கத்துல கேமராவை கொண்டு போய் ஒரு ஷாட் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் அந்த கேமராவை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் அவர் எடுத்த அந்த போட்டோக்களை வரிசையா பார்க்கும்போது ரகுராய் எடுத்த அந்த கழுதை போட்டோவும் வருது. மறுநாள் அவர் அந்த லண்டன் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரபலமான பத்திரிகைக்கு அந்த போட்டோவை அனுப்புறாரு. அரை பக்கத்துக்கு அந்த போட்டோங்கிறது அந்த பத்திரிகையில வருதுங்க. இதை பார்த்த ரகுராய்க்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்குது. அந்த நொடியில தான் ரகுராய் அவர்கள் நாம ஏன் ஒரு போட்டோகிராஃபர் ஆகக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. கழுதைய பார்த்தா யோக வரும் சொல்லுவாங்களே, இந்த மனுஷனுக்கு நிஜமாவே கழுதைய பார்த்த உடனே தாங்க யோகமே வந்திருக்குது. அதுக்கடுத்து ரகுராய் அவர்கள் போட்டோகிராஃபர் ஆகுறாரு. நிறைய சிறப்பான புகைப்படங்கள்லாம் எடுக்கிறாரு. ரகுராய் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருமே தாயினுடைய கருவறையில இருக்கும்போதே கலைஞனா மாறுறது கிடையாது. அதற்கான கனவும் லட்சியமும் உழைப்பும் விடாமுயற்சியும் ஆர்வமும் யார்கிட்ட இருக்குதோ அவருதான் அந்த கலைஞனா மாற முடியும். அது இருந்தாலே போதும், யார் வேணா கலைஞர் ஆகலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் இன்னொன்னு சொல்றாருங்க, வரலாற கூட மாத்தி எழுதிடலாம், ஆனா எடுத்த புகைப்படத்தை மாத்த முடியாது அப்படின்ட்டும் அவர் ஒரு அழகான கவிதையை சொல்லிறாரு. அப்போ அந்த காலத்துல மத்திய பிரதேசத்துல போபால்ல ஒரு பெரிய விஷவாயு விபத்து அப்படிங்கிறது நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் அது நம்மளுடைய பாடத்திட்டத்துல படிச்சுட்டு தான் இருக்கும். அப்படி அந்த துயர சம்பவத்துல ஒரு சிறுமி அவங்களுடைய முகம் மண்ணுல புதஞ்ச மாதிரி ரகுராய் அவர்கள் ஒரு போட்டோ எடுக்கிறாரு. அது மறுநாள் நாடு முழுக்க அந்த புகைப்படம் பரவுது. அதை பார்த்த ஒவ்வொருத்தருமே நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரியான புகைப்படங்களை ரகுராய் அவர்கள் எடுத்திருக்கிறாரு. அவரினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் தெருவுல நின்று ஒரு போட்டோ எடுத்தாலும் அங்க இருக்கிற அந்த மக்களினுடைய வாழ்வியல், அவங்க படக்கூடிய அந்த கஷ்டம் நஷ்டம் வரலாறு எல்லாமே ஒரு கதை மாதிரி இருக்குமாம், ஒரு கவிதை மாதிரி இருக்குமாம். இந்திரா காந்திய கூட போட்டோ எடுத்திருக்கிறாரு. பல ஆண்களுக்கு மத்தியில ஒரு ஒற்றை சிங்கமா இந்திரா காந்தி அவர்கள் கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அன்னை தெரசா, தலாய் லாமா, MX சுப்புலட்சுமி இவங்களெல்லாம் பக்கத்துல இருந்து அவங்கள போட்டோ எடுத்திருக்கிறாரு ஒரிஜினலா. இந்தியாவினுடைய நகரங்கள் என்னதான் பரபரப்பா இருந்தாலும் அங்க ஓடக்கூடிய அந்த ஓட்டம் தான் இந்தியாவின் ஆன்மா அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த ஆன்மாவை அழகா படம் பிடிச்சவர் தான் நம்ம ரகுராய் அவர்கள்.
அப்படிப்பட்ட அந்த ஒப்பற்ற கலைஞர் இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தின் இறுதியில இறந்து போனார். அவரினுடைய இறப்புக்காக ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவின் ஆன்மாவை புகைப்படம் எடுத்தவர் நம்மை விட்டு பிரிந்தார் அப்படிங்கிற மாதிரி கூட காலம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா ரகுராய் அவர்கள் எடுத்த புகைப்படங்கள் நின்னு பேசும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. சகலகலா ரசிகன்.